சரி வாங்க. இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா அலச போறோம். நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு 16 வயசு பொண்ணு, அவ பேரு என்னோலா. அந்த பேர அப்படியே திருப்பி படிச்சா அலோன், அதாவது தனிமைன்னு அர்த்தம் வரும். ஆமா, அலோன். அதுவே ஒரு வித்தியாசமான பேரு தான். எக்ஸாக்ட்லி. சரியா அவளோட 16வது பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அம்மா திடீர்னு வீட்டை விட்டு காணாம போயிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு இருக்கிற 2 அண்ணங்கள் யார் தெரியுமா? ஒருத்தர் உலகமே கொண்டாடுற பெரிய டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஓ, தி ஷெர்லாக் ஹோம்ஸ். அதே ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அரசாங்கத்திலே பெரிய பதவியில இருக்கிற படு ஸ்ட்ரிக்டான மைக்ராஃப்ட் ஹோம்ஸ். இவங்க 2 பேரையும் வச்சுட்டு தனிமரமா நிக்கிற அந்த பொண்ணு என்ன பண்ண போறா அப்படிங்கிறது தான் மேட்டர். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆரம்பம், ஒரு செம கதைக்கான ஃபவுண்டேஷன் இது. ஆமா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சோர்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான்சி ஸ்பிரிங்கரோட எனோலா ஹோம்ஸ் நாவல்களும் விக்டோரியன் காலத்து இங்கிலாந்தோட வரலாற்று குறிப்புகளும் தான். நம்ம மிஷன் என்னன்னா, இது ஏதோ காணாம போனவங்கள கண்டுபிடிக்கிற ஒரு சாதாரண டிடெக்டிவ் கதை கிடையாது. கண்டிப்பா கிடையாது. விக்டோரியன் காலகட்டத்துல ஒரு பொண்ணும் ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட கட்டுப்பாடுகளையும் எப்படி தான் அறிவாலும் தைரியத்தாலும் உடைச்சா, தனக்கான பாதையை எப்படி தானே தேர்ந்தெடுத்தா அப்படிங்கிற ஒரு மாசான பயணத்தை ஒரு ஸ்டோரி மாதிரி நாம அனலைஸ் பண்ண போறோம். கரெக்ட். பொதுவா அந்த காலத்துல ஒரு பொண்ணு காணாம போயிட்டாவோ இல்ல ஆபத்துல இருந்தாவோ அவளை காப்பாத்த ஒரு ஹீரோ வருவாருன்னு தான் கதைகள் இருக்கும். ஆனா இங்க அந்த ஹீரோயின் எப்படி ஒரு ஒன் வுமன் ஆர்மி மாதிரி உருவாக்கப்பட்டா அப்படிங்கிற பின்னணியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவங்களோட வளர்ப்பே ரொம்ப வித்தியாசம். எனோலாவோட அப்பா சின்ன வயசுலயே இறந்துடுறாரு. அண்ணங்களும் சீக்கிரமாவே வீட்டை விட்டு போயிட்டாங்க. எனோலாவா அவங்க அம்மா யுடோரியா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? அவங்க வழக்கமான அம்மாக்கள் மாதிரி வளர்க்கல இல்லையா? அதான். இல்ல, அந்த காலத்துல மத்த அம்மாக்கள்லாம் பொண்ணுங்களுக்கு ஊசி பாசி கோர்க்கவோ எம்ப்ராய்டரி போடவோ எப்படி அமைதியா பேசணும்னு தான் சொல்லித் தருவாங்க. ஆனா யுடோரியா தன்னோட பொண்ணுக்கு அறிவியல், பிசிக்ஸ், வரலாறு, ஸ்போர்ட்ஸ், மல்யுத்தம் அதாவது ஜுஜிட்சு, செஸ், அப்புறம் ஷேக்ஸ்பியர் புத்தகங்கள்னு படு முரட்டுத்தனமா அதே சமயம் ரொம்ப புத்திசாலித்தனமா வளர்த்திருக்காங்க. வாவ், அந்த காலத்துல ஜுஜிட்சு கத்து கொடுக்கறதா? ஆமா. உன்னால தனியாவே எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத அந்த அம்மா பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரம். இங்க நாம அந்த காலத்தை சமூக அமைப்பை கொஞ்சம் கவனிக்கணும். விக்டோரியன் இங்கிலாந்துல ஒரு பொண்ணு சுதந்திரமா சிந்திக்கிறதே ஒரு பெரிய குற்றமா பார்க்கப்பட்ட காலம் அது. ஆமா, அவங்க ஒரு பொம்மை மாதிரி இருக்கணும் தான் சமூகம் எதிர்பார்த்தது. எக்ஸாக்ட்லி. யொடூரியா தன்னோட மகளை அப்படி வளர்த்ததுக்கு காரணம் அவங்க சமூகத்தோட விதிகளை மீறாங்கன்னு மட்டும் இல்ல, தம் பொண்ணு எந்த ஒரு ஆணுக்கும் கீழ்ப்படிஞ்சு வாழக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான திட்டத்தோட தான் பண்ணிருக்காங்க. ஆனா அவளோட 16வது பிறந்தநாள் அன்னைக்கு அந்த அம்மா திடீர்னு மாயமாகிடுறாங்க. சில பரிசுகளை மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. அம்மாவை காணோன்னு தெரிஞ்சதும் பல வருஷம் கழிச்சு அண்ணங்க 2 பேரும் வராங்க. வந்த உடனே மைக்ராஃப்ட் என்ன பண்றாரு? கண்டிப்பா அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அட்வைஸ்லாம் இல்ல. எனோலாவை பார்த்ததும் அவளை ஒரு லேடியாக மாற்றுவதற்காக மிஸ் ஹாரிசனின் ஸ்கூல்ல சேர்க்க முடிவு பண்றாரு. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு காட்டுப்புலிய புடிச்சு கூண்டுல அடைக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒப்பீடு கரெக்ட் தான். இந்த மிஸ் ஹாரிசன் ஸ்கூலுங்கிறது கல்வி கட்டுக்கிற இடம் கிடையாது. அது ஒரு ஃபேக்டரி, அசெம்பிளி லைன் மாதிரி. சுதந்திரமா இருக்கிற ஒரு பொண்ண உள்ள விட்டு சமூகம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ரோபோட்டாவோ ஒரு பொம்மையாவோ மாத்தி வெளிய அனுப்புற ஒரு மிஷின் அது. நீங்க சொல்ற அந்த ஃபேக்டரி அசெம்பிளி லைன் பாயிண்ட் ரொம்ப சரியானது. மைக்ராஃப்ட் அவளை பார்த்த உடனே அவளோட தொப்பி எங்க, கிளவுஸ் எங்கன்னு அவளோட உடைகளையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சிக்கிறாரு. இத தெரிஞ்சுக்கிட்டதும் அண்ணங்க கிட்ட சிக்காம இருக்க என்னோலா ஒரு பையன் மாதிரி மாறுவேஷம் போட்டுக்கிட்டு ரெயில்ல ஏறி லண்டனுக்கு எஸ்கேப் ஆகுறா. பக்கா பிளான். ஆனா ட்ரெயின்ல சும்மா போகலையே அவ. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த ட்ரெயின்ல ஒரு எதிர்பாராத சந்திப்பு நடக்குது. ஒரு டிராவல் பேக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் ஒரு பையன். அவன் பேரு பாசில் வெதர் இளவரசன் டியூக்ஸ்பெரி. அவனும் வீட்டை விட்டு ஓடி வந்தவன் தான். 2 ஓடி போனவங்களும் ஒன்னா மீட் பண்றாங்க. கரெக்ட். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவனை கொல்ல பிரவுன் கலர் தொப்பி போட்ட ஒருத்தன் ரெயில்ல துரத்திக்கிட்டு வர்றான். என்னோட என்ன பண்றா, அந்த கொலைக்காரங்கிட்ட இருந்து டியூக்ஸ்பெரிய காப்பாத்தி ஓடுற ட்ரெயின்ல இருந்து 2 பேரும் குதிச்சு தப்பிக்கிறாங்க. இங்கதான் எனோலாவோட கேரக்டர் டெவலப்மெண்ட் நிஜமாவே ஆரம்பமாகுது. இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ தப்பிச்சு போனதே அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கதான். அவளோட மிஷன் ரொம்ப கிளியர். அப்படி இருக்கும்போது நடுவுல எதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பையனை தன் உயிரை பணயம் வச்சு காப்பாத்தணும்? சரி, 2 பேரும் தப்பிச்சு லண்டனுக்கு வந்து சேர்றாங்க. லண்டனுக்கு வந்த உடனே எனோலா பண்ற வேலை என்ன தெரியுமா? பெண்கள் அணிகிற கார்செட் அப்படிங்கிற அந்த இறுக்கமான உடைய போய் வாங்குறான். அது ஒரு பெரிய ஷாக்கிங்கான மூவ் தான். ஆமா,
எனக்கு உண்மையிலே இந்த இடத்துல ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அவ சுதந்திரமா வளர்க்கப்பட்ட பொண்ணு. இந்த கார்செட் அப்படிங்கிறது பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய சிறை மாதிரியாச்சே. அதை ஏன் போய் வாங்கணும்? நீங்க சரியா சொன்னீங்க. கார்செட்டுங்கிறது சும்மா ஒரு துணி கிடையாது. விக்டோரியன் காலத்துல அது ஒரு அடக்குமுறையோட அடையாளம். பெண்களோட இடுப்பு ரொம்ப மெலிசா இருக்கணும்னு அவங்கள மூச்சு விட விடாம இறுக்கி பிடிக்க ஒரு கொடூரமான கருவி அது. ஆமா, அவ அதை எப்படி பயன்படுத்துறா பாருங்க. அந்த கார்செட்டை ஒரு சிறையா பார்க்காம அதை தம் பணத்தை மறைச்சு வைக்கிற பர்ஸாவும், யாராவது தன்னை கத்தியால குத்துனா தடுக்கிற ஒரு இரும்பு கவசமாவும் புத்திசாலித்தனமா மாத்திக்கிறா. அதுதான் எனோலா. அதாவது ஒரு சிஸ்டம் எந்த விஷயத்தை வச்சு அவளை அடக்க நினைக்குதோ அதே விஷயத்த தனக்கான கேடயமா மாத்திக்கிட்டா. திஸ் இஸ் மைண்ட் ப்ளோயிங். அப்புறம் அம்மாவை கண்டுபிடிக்க பல செய்தித்தாள்கள்ல ரகசியமா விளம்பரம் கொடுக்கறா. அப்படி தேடி போகும்போது லண்டன்ல அம்மாவோட ஒரு ரகசிய இடத்த கண்டுபிடிக்கிறா. அங்க அவளுக்கு என்ன காத்திருந்துச்சு? சாதாரண விஷயமா இருக்காது. சாதாரணமா இருந்தா பரவாயில்லையே. அங்க போனா ஏதோ பழைய துணிகளோ கடிதங்களோ இல்ல வெடிமருந்துகளும் ஆபத்தான அரசியல் துண்டு பிரசுரங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. கன் பவுடர். ஆமா, வெடிமருந்து தான். அப்போதான் அவளுக்கு புரியுது, தன்னோட அம்மா வெறும் வீட்டை விட்டு ஓடிப்போன ஒரு சாதாரண குடும்பத் தலைவி இல்ல, ஒரு தீவிரமான புரட்சி குழுவுல இருக்கிற ஒரு போராளின்னு. இப்போ இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. இது வெறும் மிஸ்ஸிங் கேஸ்னு பார்த்தா அவங்க அம்மா ஒரு பெரிய அரசியல் புரட்சியை பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இது செம ட்விஸ்ட் இல்ல? ஆமா, ரொம்ப பெரிய ட்விஸ்ட். யுடோரியா ஏன் எனோலாவை விட்டுட்டு போனாங்க? அவளுக்கு பொறுப்பில்லைன்னு கிடையாது. எனோலாவுக்கு ஒரு நல்ல சுதந்திரமான எதிர்காலம் கிடைக்கணும்னா இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சட்டமும் மாறணும். பழைய உலகத்தை உடைச்சாதான் தம் பொண்ணுக்கு ஒரு புது உலகத்தை உருவாக்க முடியும். வாவ், தியாகம். ஆமா, அந்த மாற்றத்துக்காகத்தான் அவங்க இந்த ஆபத்தான பாதையை தேர்ந்தெடுத்து தம் மகளை பிரிகிற மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காங்க. அடேங்கப்பா, தன் மகளை விட்டுட்டு போறதே தன் மகளோட எதிர்காலத்துக்காக தான் அப்படிங்கிறது எவ்வளோ ஆழமான விஷயம். இந்த உண்மையை எனோலா செரிச்சுக்கிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் நம்ம டியூட்ஸ்பெரியோட உயிருக்கு இன்னும் ஆபத்து இருக்குன்னு அவளுக்கு தெரிய வருது. இப்ப அவ என்ன முடிவெடுக்கிறா? உடனே ஒரு வயசான விதவை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நேரடியா அவனோட குடும்ப எஸ்டேட்டுக்கே போய் துப்பறிய ஆரம்பிக்கிறா. இங்கேயும் அவ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றா. ஏன் விதவை வேஷம்? ஒரு வேலைக்காரி வேஷமோ இல்ல வேற ஏதாவதோ போட்டிருக்கலாமே. ஏன்னா விக்டோரியன் இங்கிலாந்துல விதவைகள் அப்படிங்கிறவங்க சமூகத்தால ஒதுக்கப்பட்ட யாரும் பெருசா கவனிக்காத ஒரு கூட்டம். அதாவது இன்விசிபிள் பீப்புள். கரெக்ட். அவங்க எப்பவும் கருப்புடை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எனோலா திரும்பவும் சமூகத்தோட ஒரு பலவீனத்தை தன்னோட பலமா மாத்திக்கிறா. கண்ணுக்கு தெரியாம இருக்கணும்னா யாரும் கவனிக்க விரும்பாத ஒரு உருவமா மாறணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. சாம பிரில்லியன்ட், சரியா சொன்னீங்க. அங்க போய் ஸ்காட்லாண்ட் யார்ட் இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ராய்ட சந்திக்கிறா, சில தடயங்களை கண்டுபிடிக்கிறா. அப்புறம் லண்டன் திரும்பி வரும்போது திரும்பவும் அந்த பிரவுன் தொப்பி போட்ட கொலையாளி கிட்ட மாட்டிக்கிறா. செம்ம சண்டை. அவளோட ஜூஜிட்சு ட்ரைனிங் அங்க ஹெல்ப் பண்ணுதான். ஆமா, தன்னோட மல்யுத்த வித்தைகளை வச்சு அவன் கையிலிருந்து தப்பிச்சாலும் துரதிர்ஷ்டவசமா இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ராய்ட் மூலியமா அண்ணா மைக்ராஃப்டிடம் சிக்கிக்கிறா. அவளுக்கு சுத்தமா பிடிக்காத அந்த நரகமான மிஸ் ஹாரிசன் ஸ்கூல்ல அவளை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. நீங்க முதல்ல சொன்ன அந்த ஃபேக்டரிக்குள்ள அவ மாட்டிக்கிட்டா. ஆமா, அங்க நடக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? எப்படி சிரிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி சாப்பிடணும்னு ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு ரூல்ஸ். அந்த நேரத்துல ஷெர்லாக் அவளை பார்க்க வராரு, அவளோட டிடெக்டிவ் திறமையே பாராட்டுறாரு. அது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆனா அவ அங்கே இருக்க மாட்டாள. கண்டிப்பா மாட்டா. அங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய பார்சல் வருது. அதுக்குள்ள யாருன்னு பார்த்தா நம்ம டியூக்ஸ்பெரி ஒழிஞ்சுகிட்டு வந்து எனோலாவை மாசா காப்பாத்துறான். மிஸ் ஹாரிசனின் காரையே திருடிக்கிட்டு 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இது ஒரு சூப்பர் மோமெண்ட். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவா கதைகள்ல பொண்ணு மாட்டிக்கிட்டா பையன் வந்து காப்பாத்துவான். ஆனா இங்க பொண்ணு முதல்ல பையனை ட்ரெயின்ல காப்பாத்துனா, அப்புறம் பையன் பொண்ணுக்காக ஒரு ஸ்கூலுக்குள்ள போந்து காப்பாத்துறான். 2 பேரும் மாறி மாறி மாஸ் காட்டுறாங்க. இப்போ 2 பேரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இனி ஓடி ஒளியக்கூடாது, நேரா டியூக்ஸ்பெரியின் வீட்டிற்கே போய் அந்த கொலையாளியை எதிர்கொள்ளலான்னு போறாங்க. ஆனா அங்க காத்திருக்கிற ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த நிஜமான வில்லன் யாருன்னு தெரிய வர இடம். ஆமா, நான் கூட அவனோட சித்தப்பா தான் சொத்துக்காக கொல்ல பாக்குறாருன்னு நினைச்சேன். ஆனா டியூக்ஸ்பெரிய கொல்ல நினைத்தது அவனது சித்தப்பா இல்ல, அவனது சொந்த பாட்டி தான். இத நினைக்கும் போதே எனக்கே ஷாக்கா இருக்கு. ரொம்ப எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் இது. இங்கிலாந்தின் பழைய பழக்க வழக்கங்கள் மாறிவிடக்கூடாது, அந்த சீர்திருத்த மசோதா பாஸ் ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன் சொந்த மகனையே கொன்ன அந்த பாட்டி இப்ப தன் சொந்த பேரனையும் கொல்ல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பாட்டி டியூக்ஸ்பெரியை நேருக்கு நேரா துப்பாக்கியால் சுடுறாங்க. நெஞ்சிலேயே சுடுறாங்க. ஆமா,
ஆனா நல்ல வேளையா அவன் நெஞ்சில இரும்பு கவசம் அணிந்திருந்ததால் தப்பிச்சிடுறான். போலீஸ்ல மாட்றாங்க. அவங்க நினைச்சதுக்கு நேர்மாறா லார்ட் சபையில அந்த மசோதா டியூக்ஸ்பெரியின் ஒரு ஓட்டால வெற்றி பெறுது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசியலுக்காகவும் பழைய அதிகாரத்தை தக்க வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் சொந்த பையனையும் பேரனையும் கொல்ல ஒரு பாட்டி துணிறாங்கன்னா மனிதர்களோட அதிகார ஆசை எந்த அளவுக்கு கொடூரமானது. நீங்க இதை வெறும் அதிகார ஆசையா மட்டும் பார்க்காதீங்க. அது ஒரு பயம், ரொம்ப ஆழமான வேரூன்றிய பயம். அந்த பாட்டி பழைய அடக்குமுறை கொண்ட இங்கிலாந்தின் ஒரு அடையாளம். அவங்களுக்கு புது சிந்தனைகள், சாதாரண மக்களுக்கு கிடைக்க போற சுதந்திரம், இதெல்லாம் தங்களோட பாரம்பரியத்தையும் அதிகாரத்தையும் அழிச்சிடுமோன்ற பயம். ஓ, அந்த பயம்தான் அவங்களை கொலையாளியா மாத்துதா? ஆமா, என் நாடு அழிஞ்சு போறதை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க முழுசா நம்புறாங்க. மாற்றத்தை பார்த்து பயப்படுற பழமைவாதத்தோட உச்சகட்டம் தான் அந்த பாட்டி. ஆனா எனோலாவும் டியூக்ஸ்பெரியும் புதிய சுதந்திரமான எதிர்காலத்தின் குறியீடுகள். சூப்பர் கம்பேரிசன். அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பழைய சித்தாந்தத்தை வீழ்த்துறாங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடு என்னன்னா, எனோலாவோட அம்மா ஒரு புது உலகத்தை உருவாக்குறதுக்காக தன் மகளை விட்டு பிரியறாங்க. ஆனா இந்த பாட்டி பழைய உலகத்தை காப்பாத்துறதுக்காக தன் மகனையே கொல்றாங்க. 2 பேருமே எதிர்காலத்துக்காக தான் போராடுறாங்க. ஆனா அவங்களோட வழிகள் முற்றிலும் வேற. கேட்கும் போதே புல்லா இக்குது. நீங்க இத கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. உங்கள சுத்தி நடக்கிற மாற்றங்களை பார்த்து நீங்க எப்பவாவது பயந்திருக்கீங்களா? அந்த பயத்துல உங்களுக்கு நெருக்கமானவங்களோட சுதந்திரத்தை நீங்க தடுத்திருக்கீங்களா? அந்த பயம்தான் இங்க பாட்டியா நிக்குது. சரி, கதை இங்கதான் சூடு பிடிக்குது. கிளைமாக்ஸ்க்கு வருவோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். ஆமா, ஷெர்லாக் ஹோம்ஸ் செய்தித்தாள்ல ஒரு போலியான விளம்பரத்தை கொடுத்து எனோலாவை வரவழைக்க பாக்குறாரு. ஆனா எனோலா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடுறா. அவன்கிட்ட நேரா சிக்காம ஷெர்லாக்கு பிடிச்ச அவளோட சிறுவயது பொம்மையான டேஷ் அப்படிங்கிற பைன்கோன் பொம்மைய அந்த இடத்துல விட்டுட்டு போறா. அது ஒரு மாசான மூவ். ஆமா, இது நான் உங்களை விட ஒரு படி மேல இருக்கேன், நீங்க நினைச்ச நேரத்துல என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு ஷெர்லாக்குக்கே ஒரு செக் வைக்கிற மாதிரி இருக்கு. உலகத்தோட மிகப்பெரிய டிடெக்டிவே அவனோட தங்கச்சி ஏமாத்திட்டா. எக்ஸாக்ட்லி. கடைசியில ஒரு நாள் அவங்க அம்மா ரகசியமா எனோலாவை சந்திக்கிறாங்க. 2 பேருக்கும் இடையிலான பாசம் அங்க ரொம்ப ஆழமா வெளிப்படுது. அம்மா சொல்றாங்க, நீ சுதந்திரமா வாழணும்னா இந்த சமூகம் மாறணும், அதற்காகத்தான் நான் போராடினேன் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா செஞ்ச தியாகத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. கரெக்ட். அப்பதான் எனோலாவுக்கு ஒரு விஷயம் முழுசா புரியுது. தனக்கு தேவையானது தனிமை அல்ல, தன் சுதந்திரம், தன் குறிக்கோள். நான் ஒரு டிடெக்டிவ், பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணையாக இருப்பேன், ஏன் எதிர்காலம் ஏன் கையில் அப்படின்னு அவ முடிவெடுக்கிறா. அதோட இந்த பயணம் ஒரு முழுமையான முடிவுக்கு வருது. அதுதான் அவளோட உண்மையான வெற்றி. அவ யாரோட நிழல்லையும் வாழ விரும்பல. ஷெர்லாக்கோட தங்கச்சியாவோ அவரோட அசிஸ்டண்டாவோ இல்ல மைக்ராஃப்டோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு லேடியாவும் இல்ல. தன்னோட அடையாளத்தை தானே தனித்துவமா உருவாக்கிக்கிட்டான். ஆமா, தன் சொந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா. சமூகமும் குடும்பமும் அவளுக்கு எழுதின ஸ்கிரிப்ட தூக்கி போட்டுட்டு தனக்கான கதைய அவளே எழுதிக்கிட்டா. இதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான லெசன். கரெக்டா சொன்னீங்க. உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்க தோணுது. சமூகம், உங்க குடும்பம், உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுக்க நீங்க அனுமதிக்கிறீங்களா? இப்படிதான் இருக்கணும், இதுதான் படிக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படின்னு அவங்க போடுற ரூல்ஸ அப்படியே ஏத்துக்கிறீங்களா? இது நம்ம எல்லாரும் நம்மள கேட்டுக்க வேண்டிய கேள்விதான். கண்டிப்பா. இல்லனா எனோலாவை போல உங்க மேல திணிக்கப்படுற விஷயங்களை உங்களுக்கான ஆயுதமா மாத்திக்கிட்டு உங்க எதிர்காலத்தை நீங்களே உங்க கைகள்ல எடுத்துக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. அம்மாவை கண்டுபிடிக்க வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு சாதாரண 16 வயசு பொண்ணு ஒரு பெரிய நாட்டின் அரசியல் சட்டத்தை மாத்துற அளவுக்கு, ஒரு பெரிய பழமைவாத சித்தாந்தத்தை உடைக்கிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுதுன்னா, தினசரி நாம எடுக்கிற சின்ன சின்ன தைரியமான முடிவுகளுக்கு பின்னாடி எந்த மாதிரியான பெரிய புரட்சிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த புரட்சி உங்ககிட்ட இருந்து கூட தொடங்கலாம். சிந்திப்போம்.